ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு ரொம்ப நல்லது, இயற்கையாக விளையிற ஒரு துவையல் தான் பார்க்க போகிறோம். அது என்ன துவையல்னு பார்த்தீங்கன்னா, பிரண்டை தான் எடுத்திருக்கேன். அதை நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு, எந்த எண்ணெயாக இருந்தாலும் குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரண்டையை இப்படி உடைச்சோன்னா நல்லா நார் சுத்தமாக வந்துடும். அதை நார் எடுத்து சுத்தப்படுத்தி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு 6-7-10 வரமிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். வரமிளகாய் போட்டுட்டு ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அது நல்லா ஒரு பக்கம் வதங்கி எடுத்து வச்சுட்டு, அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுத்தம் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை சேர்த்து நல்லா வதக்கிடணும். அந்த பிரண்டை அந்த எண்ணெயிலே 3/4 பாகம் வெந்துடணும். இல்லைனா ஒரு அரிப்புத்தன்மை இருக்கும், அந்த நாக்கில் பட்டால் அரிக்கும். அதுக்காக நல்லா வதக்கிட்டு, அது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அந்த புளியும் அதிலே போட்டு நம்ம வதக்கிட்டோன்னா நாக்கில் அரிப்பு இருக்காது. அதையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு மிளகாயை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதை அரைச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்து பூண்டும் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதோட பிரண்டையும் புளி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோன்னா பிரண்டை சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும். இது ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது. பசி எடுக்காதவங்களுக்கு, உடம்பு வலி இருக்கவங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம். இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.